மாரிதாஸுக்கு வந்து பொறாமையினுடைய உச்சம். ஆனா பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு 11.24% ஓட்டு கிடைச்சிட்டு அப்படிங்கிறத மாரிதாஸால ஏன் ஏத்துக்க முடியல? வன்மத்தை விதைச்சார். அதுல எதுக்கு அந்த வன்மத்தை கக்கணும்னு கேக்குறேன். அடுத்த பாஜக தலைவராக நான் தான் தமிழக தலைவராக நம்ம தான் வரப்போறோம்னு கனவு கண்டாரு. பாஜக வந்து 57 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க ஒரு 40 லட்சம் ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டா தான் இருக்கும். சுப்பிரமணிய சாமி தேசியவாதி தான், ஆனா வந்து எனக்கு அண்ணாமலைனா யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. எதுக்கு சார் பிச்சை எடுக்கணும்? நீங்க எல்லாரும் ஆதரவாளர்கள்லாம் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கீழே கொடுத்துறீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து அதுக்கு வந்து எதுக்கு நிதி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாம சொன்னார்ல மாரிதாஸ். அண்ணாமலை கருப்பு பணம் எந்த வழியில வந்துங்கிறதையும் சொல்லணும்ல. கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இருந்தா அவர் எதுக்கு பாஜகவுக்கு வர போறாருக்கு? 5 பைசா தேராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும்ல. அதுக்கு நோக்கம் என்ன? வெஞ்சன்சி தான். ஒண்ணு குருநாதருக்குடைய கோபம், இன்னொன்று உங்களுடைய கோபம். அப்புறம் என்ன, குருநாதரை வந்து நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய இடி உழுதுன்னு சொன்னா உடனே வேற ஏதாவது ஒரு காரணத்தை, ஒரு சம்பவத்தை கொண்டு உள்ள, ஒரு பிரச்சனையை கொண்டு உள்ள நுழைச்சு திசை மாத்திட்டு போயிருவாங்க. ஆனா இந்த இடத்துல யாரு இதை மடைமாத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ண? மாரிதாஸ். அவர் சாட்டை எடுத்து முதுகுல அடிச்ச பிறகுதானே இது பெருசாச்சுது. அதுக்கு பிறகுதானே இது வந்து கவனத்தை ஈர்த்துச்சு, இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்துச்சு. பாஜக மூத்த தலைவர்கள் யாரும் வாய் திறக்கல. வழக்கம் போல அப்படியே மயான அமைதியில அது அண்ணாமலைக்கு தானே, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மாரிதாஸ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல, இதுக்கு முன்னாடியே அந்த காயத்ரி ரகராம் வந்து அண்ணாமலைக்கு 5000 கோடி இருக்கு, 10,000 கோடி வச்சிருக்காரு. நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். நிறைய பரபரப்பான விஷயங்கள் பற்றி கேட்க வேண்டியது இருக்குது, அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நேட்டிவ் நியூஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் மாரிதாஸ் அவர்களோட காணொளி வந்து ரொம்ப வைரலாக இருந்தது சமூக வலைதளங்களில். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தற்போதைய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேலே வச்சுருந்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலமுக்கு அப்புறம் நான் வந்து இதிலேருந்து விலகி நிற்கிறேன், இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பின்வாங்கியிருக்கிறாரு. என்னதான் சார் நடக்குது பிஜேபி உள்ள? இல்லை, இது பிஜேபிக்கு உள்ளே இல்லை. வந்து மாரிதாஸ் பிஜேபியே கிடையாது. அவர் பிஜேபியில் வந்து எந்த நிர்வாகியும் கிடையாது, எந்த பொறுப்புலையும் கிடையாது. அவர் வந்து உறுப்பினராக இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது அவர் சொன்னால் தான் தெரியும். பாஜகவில் வந்து நான் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்திருக்கேன்னு சொன்னால் மட்டும்தான் வந்து தெரியும். மற்ற கட்சிகள்லாம் வந்து 1947க்கு முன்னாடி ஒரு உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அது செல்லும். ஆனால் பாஜகவில் அப்படி இல்லைல்ல, ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கணும்ல. இப்போ புதுப்பிச்சா தானே அவங்க வந்து இருக்க முடியும். எஸ்வி சேகர் அந்த வீணா போன ஆள் கூட இதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு மேலே சேட்டெல்லாம் அள்ளி வீசிட்டு தெரிஞ்சார். கடைசியில் இப்போ டிக்ளேர் பண்ணிட்டார், நான் வந்து பிஜேபியில் கார்டை புதுப்பிக்கலை, அதனால் இப்போ பிஜேபியில் இல்லைன்னு சொல்லிட்டார். அதிகாரப்பூர்வமாக நம்ம நம்பலாம். மாரிதாஸ் அந்த மாதிரி சொல்லலை, அதனால் வந்து நம்ப முடியாது. வன்மம் சார். மாரிதாஸுக்கு வந்து பொறாமையினுடைய உச்சம். அது மாரிதாசனுடைய பொறாமைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி எல்லாரும் ராமசாமி ஆயிட முடியாது சார். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். ராமசாமி அவர்களுக்கு வந்து தேசமே தெய்வம் அப்படிங்கிற பாலிசி இருந்துச்சு. நமக்கு வந்து நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. யார் செய்தாலும் சரி, நாட்டுக்கு நல்லது நடந்தால் நல்லதுன்னு நினைப்பாரு. அதனால் அவர் வந்து திமுகவே ஆதரிச்செல்லாம் கூட அவங்கள கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சார் 96ல். இதுக்கு வந்து ராமசாமி அவர்கள் தான் முக்கிய பங்காற்றினார். ஆனால் அவருடைய இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு, அப்படிலாம் அமைக்கிறாரு அப்படிங்கிறத மட்டுமே எடுத்து வச்சுட்டு இப்போ நிறைய பேர் வந்து தமிழக அரசியலில் வந்து நான் தான் ஒரு பெரிய ஞானி, நான் நினைச்சா உங்களுக்கு கூட்டணியை நான் அமைச்சிருவேன், நான் நினைச்சா உங்களை இங்கே கொண்டு நிப்பாட்டிடுவேன், தெருக்கோடியில் தான் நிப்பாட்ட முடியும். உண்மையான விஷயம் தானே. ஒரு தேசியவாதிக்கு என்ன சார் இருக்கணும்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை யாராவது ஒருத்தங்க செய்தால் போதும். எனக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் செய்வேன். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து அந்த நல்ல காரியத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரோ ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா, எங்கேயோ இருந்து குஜராத்தில் பிறந்த மோடி செய்கிறாரு அப்படின்னா மோடியை நான் சாஷ்டாங்காமல் விழுந்து கும்பிட்டுருவோம், அவ்வளோதான்.
ஏன்னா அந்த மகான் செய்திருக்காரு. நான் ஆசைப்பட்டது, நான் கனவு கண்டது, என்னுடைய கனவை அவர் நிறைவேற்றாரு. இந்த தேசம் வந்து உலகத்தினுடைய வழிகாட்டியா வரணும், உலகத்துல முன்மாதிரியா வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதை அவர் செய்துட்டு இருக்காரு. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைச்சோம், அவர் செய்துட்டு இருக்காரு. இதே மாதிரி தமிழகத்திலையும் ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கும்ல. தமிழகத்தை சாக்கடை ஆக்கி விட்டாங்க. எல்லாம் ஒழுக்கம் கெட்டவங்கெல்லாம், அதாவது சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பலு கையிலெல்லாம் ஆட்சியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுல. அவங்க எல்லாம் வந்து அழிச்சு விட்டாங்கல்ல, கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க, பண்பாடை அழிச்சிட்டாங்க, குடிகாரன்னு ஆக்கிட்டாங்கல்ல எல்லாத்தையும். இப்போ அடுத்த கட்டமாக போய் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு மகான் வரமாட்டாரா? ஒரு புண்ணியவான் வருவானா? வரமாட்டாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை இழந்த தமிழனுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தானே. இதை யாராவது மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீங்க வந்து சொல்றத பார்த்தா மாரிதாஸ் அவர் காணொலியில சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு மூலமா எனக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க வேண்டப்பட்ட இந்த நபர் மூலியமா தான் அந்த அழுத்தம் வந்திருக்கு அவருக்கு. ஆமா, வேண்டப்ப இதான் அப்பட்டமா தெரியுமா? இல்லை என்ன மூடி மறைக்க வேண்டியது இருக்கு? என்ன வெளிப்படையே எல்லாரும் பேச மாட்டாங்க அவ்வளவுதான். இந்த விஷயத்தை பேசலையே, யாருமே பேசலையே. தேசியவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட, பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இந்த விஷயத்தை எடுத்து பேசவே இல்லையே. மாரிதாஸுக்கு எதுக்கு இந்த வன்மம்னு கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு வர்றதுக்கும், பாஜக மாநில தலைவராக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மாரிதாஸ் வந்து கரெக்டாக தானே இருந்தார். ஒரு தேசியவாதியாக தன்னுடைய கடமையை சரியாக தானே செய்தார். அவர் வந்து வந்தது கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தார், அதெல்லாம் இருக்குது. அது எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நான் கூட எங்கள் அப்பா வந்து திமுக தான், சின்ன வயசில் திமுகவுக்கு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு தான் அலைஞ்சோம். அது வேற. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம வந்து சில சூழ்நிலையில் இது வந்து தேச துரோக கட்சி, இது வந்து இந்து விரோத கட்சின்னு என்னைக்கு திமுகவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அன்னைக்கு நம்ம அதுலேருந்து வெளியே வந்தோம். அவ்வளோதான். அந்த சித்தாந்தத்தை, அந்த இதெல்லாம் வந்து அது சித்தாந்தமே கிடையாது. நாம ஏதோ அப்பா இருந்தார், தாத்தா இருந்தாரு சொல்லிட்டு நம்ம அதில் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி தான் திமுகங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தோம். இது வந்து ஒரு விஷயம்தான். இதே மாதிரி இதை மாரிதாஸ் வந்து விகரஸாக பணியாற்றினார், எழுதினார். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எழுதினார். வாட்ஸ்அப்பில் நிறைய இப்போ ஷேர் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்க தானே செய்தோம். பார்த்து நம்மளும் ஒரு ரசிகராக தானே இருந்தோம். ஒரு ஒரு ஆள் எப்படி துக்ளக்கில் வந்து ராமசாமி அவர்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே, காமராஜர் காலத்திலேயே திமுகவை எதிர்த்து, திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வந்து எழுதின ஆள் ராமசாமி. அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன், இவங்க எல்லாம் தானே எழுதுனாங்க. திமுகவிலிருந்து என்னைக்கு வெளியே வந்தாரோ கண்ணதாசன், அவருக்கு என்னைக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் புரிஞ்சுதோ, இது வந்து ஒரு வகைக்கும் ஆகாத கட்சி திமுகன்னு புரிஞ்சுதோ, அன்னைக்கு அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அப்பதானே அப்போதான் எதிர்த்து எழுதுனையில் இப்படி ஒரு விசிலரை தானே நம்ம சொல்ல முடியுது. அந்த வரிசையில் இவர் பின்னாடி வந்து எழுதினார், அவ்வளோதான். அதனால வந்து இவர் மட்டுமே தான் தமிழகத்தில் ஒரு பெரிய இதை உருவாக்குனாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் எழுதினார், விழிப்புணர்வு ஏற்படுத்தினார், ஒரு தேசியவாதியாக இருந்தார், தேசியத்துக்காக வந்து நின்னார். அதுக்கெல்லாம் நம்ம அவருக்கு பாராட்டலாம், வரவேற்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. மாரிதாஸ் செய்த பணி நல்ல ஒரு பணி தான். பல்வேறு நபர்கள் செய்தாலும் அவரும் ஒரு பணியை செய்தார், அவ்வளோதான். அப்படின்னா தான்லிங்க நாடார்னு ஒருத்தர் வந்து அவர் இந்து முன்னணின்னு ஒரு இதுக்கு தலைவராக வந்து அதுக்கு காரணமாக இருந்த ராமகோபாலன்ஜி, இவங்கெல்லாம் அப்போ இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலையா? கச்சராஜா தர்ம போராளி இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக எதுவுமே செய்யலையா? இந்து தர்மத்துக்காக எதுவுமே பண்ணலையா? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் கூட தான் செய்துட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க. இதுமே மாரிதாஸ் அதில் ஒரு அங்கம் ஒருத்தர் செய்தார். அவர் குறிப்பிட்ட படித்த மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் ரீச் ஆனார், இதை எடுத்துட்டு போனார், சந்தோஷம். ஆனால் அண்ணாமலை வரவுக்கு பிறகு, அண்ணாமலை பாஜகவினுடைய தமிழக தலைவராக அவர் வந்ததுக்கு பிறகு இவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? இவர் வந்து எதிர்பார்த்தாரு, அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி இவர் எதிர்பார்த்தாரு, அடுத்த பாஜக தலைவராக நான் தான் தமிழக தலைவராக நம்ம தான் வரப்போறோம்னு கனவு கண்டாரு. கனவு கல்றதோ இல்லை முயற்சி பண்ணுறதோ தப்புன்னு சொல்லலை. அவர் வாய்னாலே சொல்லியிருப்பார், அரசியலுக்கு வரலாம். அதாவது பொன்முடியே வந்திருக்கும் போது நம்ம ஏன் வரக்கூடாது? செல்லூர் ராஜியே அரசியலுக்கு வந்து ஒரு கோமாளித்தனமான ஆட்கள் எல்லாம் வந்திருந்து எதுக்கு தகுதி இல்லாதவங்களெல்லாம் அரசியலில் இருந்திருக்காங்க, நம்ம ஏன் வர? கருணாநிதி மட்டும் தகுதியான ஆளா? பொது வாழ்க்கைக்கு தகுதியான ஆளா? நல்லது செய்ததுக்கு தகுதியான ஆளா? ஸ்டாலின் நினைக்கிறவருடைய முதலமைச்சர் மட்டும் தகுதியான ஆளா? அதனால வந்து யார் வேணாலும் வரலாம், வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். ஆனால் யாரை வந்து ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கிட்டாங்களோ, ஒட்டுமொத்த மக்கள்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து யாரை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கள தானே நம்ம முன்னிறுத்த முடியும். ஒரு சித்தாந்த ரீதியான நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் அது இந்தியாவில் எடுபடாது. அந்த சித்தாந்தத்தை மீறி தனிநபர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அதை முன்னிலைப்படுத்திட்டாங்க. அது நேரு காலத்திலிருந்து அதை கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ அதை கொண்டு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து சித்தாந்த ரீதியில தான் நம்ம போவோம்னு இருந்தாலும் நாமளும் ஒரு ஐக்கான ஒன்று முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்கு, ஒரு தனிநபரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு.
அகில இந்திய அளவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை கொண்டு போய் முதலாவது வாஜ்பாய், அதுக்கு பிறகு வந்து மோடியை கொண்டு போய் நிப்பாட்டின மாதிரி தான் 2014 நம்மளால வெற்றி பெற முடிஞ்சுது. பாஜக வெற்றி பெற முடிஞ்சது, ஆட்சியில் அமர முடிஞ்சுது. அப்போ அதுக்கு வந்து மோடிங்கிற ஒரு மகான் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. மோடியினால பாஜகவுக்கு வந்த நபர்கள் ஏராளம். பாஜகவுக்குனால வரல, பாஜகவுடைய சித்தாந்தத்துக்காக பாஜகவுக்கு வராமல் இருந்தவங்க கூட மோடிக்காக ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. அதான உண்மை. அதேமாதிரி தமிழகத்தில் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்த தொண்டர்கள் தான் அதிகம். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வந்து 57 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க ஒரு 40 லட்சம் ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டா தான் இருக்க முடியும். இதான யதார்த்தமான நிலவரம் தானே. திமுகல இருந்து வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க, மதிமுகல இருந்து வந்திருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து பாஜக பக்கம் வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க, அரசியலை பத்தி பேசாத பெண்கள் எல்லாம் வந்து அரசியலை பத்தி கவனிக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு அவங்க மட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலையினால அது ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலையினால அரசியலுக்கு வந்த பெண்கள், அரசியலை கவனிக்கிற பெண்கள் ஏராளம். அதாவது காமராஜர் காலத்தில் காமராஜருக்காக ஓட்டு போட்ட வயது முதிர்ந்த பெரியவங்க நிறைய பேர் அது ஒரு ஓட்டே போட முன் வரல. ஏன்னா அந்த மாதிரி இந்த ஆட்சி இவங்களுக்கு போட்டாலும் ஒன்றும் சரியில்லை, இவங்களுக்கு போட்டாலும் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிருப்தி ஆகி போய் வீட்டில் உட்கார்ந்துருந்த 85 வயசு 90 வயசு பெரியவங்க பல பேர் நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் அண்ணாமலைக்காக வெளியே வராங்க. என் பேரன்னு சொல்றாங்க. வீட்டில் பூஜை செய்கிற நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காகவும் வேண்டுதல் வைக்கிறாங்க, மோடிக்காகவும் வைக்கிறாங்க, அண்ணாமலைக்காகவும் வைக்கிறாங்க. இப்படி ஒரு மனிதரை நம்ம கண்டெடுத்தது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அவர் நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்கு வந்து அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு ஒரு மாற்று சக்தியை அவரை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவீங்களா? அவருக்கு காலை இழுத்து விடணும்னு நினைப்பீங்களா? மாரிதாஸ் இதை தான் செய்தார். அவர் வந்து தமிழக பாஜக தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது ஆசைப்பட்டார், நடக்கலை. அப்புறம் அண்ணாமலை வந்த பிறகு அவரும் வந்து பேசியிருக்காங்க, நேரில் கூப்பிட்டு பேசி, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கீங்க, எம்பி ஆகணும்னா எம்பி ஆகிருப்பார், ஆக்கியிருப்பாங்க. மத்திய அமைச்சரவே ஆகணும்னா கூட மாரிதாஸை ஆக்கியிருப்பாங்க. அதுக்கு அவனு அண்ணாமலை குறுக்க நிற்க போகிறதில்ல. அவருடைய இதுக்கு வந்து அவர் ஆயிட்டு போட்டு அவர் ஏதாவது நல்லது செய்வார் அப்படிங்கிற நோக்கம்தான். ஆனால் அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, எனக்கு தமிழகத்தை 2ஆக பிரித்து மாநில தலைவருக்கு நிகராக எனக்கு ஒரு பதவி வேணும்னு கேட்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? அந்த இடத்துல கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். அது முடியலை. அது வந்து நிராகரிக்கப்பட்டது. நீங்கள் துணைத் தலைவராக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், இல்லை நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் நில்லுங்க, நிற்கலை. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியே எல்முருகன் காலத்திலேயே அவரை எலெக்ஷனில் நிற்க சொல்லி சொன்னதாக சொன்னாங்க, நிற்கலை. சரி, அவர் வந்த பிறகு நீங்கள் எம்பி எலெக்ஷனில் 2026 நிற்கிறதுக்கும் அவருக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை மேல் சபைன்னு போனாலும் போகலாம், அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் யாரும் குறுக்கவே நிற்க போகிறதில்ல, யாரும் தடுக்க போகிறதில்ல, ஒருத்தர் கூட தடுக்க போகிறதில்ல. அண்ணாமலைக்கே சில நிறைய பேர் எதிரியாக இருந்தால் கூட மாரிதாஸுக்கு யாருமே கட்சிக்குள்ளே இருந்து நீங்கள் அவருக்கு எதுக்கு கொடுக்கலான்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து எதற்காக அண்ணாமலைக்கு எதிராக நிற்கணும்? ஒரு ராமசாமி அவங்க மரணத்துக்கு பிறகு துக்ளக் வாசகரே குறைஞ்சி போயிட்டாங்க. யாரும் அதை பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஏதோ 1-2 பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில் எத்தனை ஆர்டிகிள் வந்து இவர் அண்ணாமலையை பற்றி எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை வந்து அடுத்த முதலமைச்சராக தமிழகத்தில் கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் ஏதாவது அந்த பங்களிப்பை செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பாஜக எப்பயுமே வேலை செய்யாது இல்லையா? இது அதுதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தனிப்பட்ட நபர்னா அண்ணாமலையை வச்சு தானே இங்கே வியாபாரம் ஆகுது. அதானே எதார்த்தம். நீங்கள் தமிழ் பாஜகங்கிற ஒரு இதை கட்சியை கொண்டு போய் இவ்வளோ நாளும் போராடினீங்க. நான் ஒன்று கேட்குறேன், சுப்பிரமணிய சாமி தேசியவாதி தான், ஆனால் வந்து எனக்கு அண்ணாமலைனா யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் கொண்டு வைப்பீங்க? அதே மாதிரி பிரதமர் மோடியவே அவர் பயங்கர கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றாரு. விமர்சிப்பாரு. ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து ஒரு இதை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சுப்பிரமணிய சாமி வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஜீனியஸ் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார், நீங்கள் வந்து சும்மா திமுக அதிமுக கூட்டணி எல்லாம் போகாதுங்க. இது முன்னாடி அவர் சொன்னது, நீங்கள் தனிச்சு நில்லுங்க. பாஜக அது பின்னாடி லேட்டாகி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு வந்தால் கூட பாஜக தமிழகத்தில் வலுவாக வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா தனியாக நீங்கள் நில்லுங்க. தனியாக நின்னா மட்டும்தான் அது சாத்தியப்படும். நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு, அது குறிப்பாக அதிமுக திமுக இந்த கட்சிகளோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா பாஜக வளராதுன்னு சொன்னார். அதே நிலைப்பாட்டை அண்ணாமலை போன எலெக்ஷனில் 2024 கொண்டு வந்து தேர்தலை சந்திச்சு, அதே மாதிரி அவரும் வந்து ஒரு பாஜகவுக்கு மட்டும் தனிச்சு வந்து ஒரு 11.5% ஓட்டை அவர் கொண்டு வந்திருக்காருல, 11.24% ஓட்டை கொண்டு வந்திருக்காருல. சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்? யார் அந்த அண்ணாமலை என்ன தெரியாதுன்னு சொன்னார். இந்த ஆளை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே நிலைப்பாட்டில் தான் குருமூர்த்தியும் இருக்கார். குருமூர்த்தி என்ன நினைக்கிறாரு, நம்ம காலில் வந்து விழணும், நம்ம எல்லாமே நம்மகிட்ட கேட்டு தான் செய்யணும், நம்ம வந்து ஓபிஎஸ்னால நம்ம தான் எல்லாம் பண்ணணும், இவருனாலும் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் நினச்சிட்டு இருக்காரு. ரஜினினால நம்ம மக்கள் யாரை ஏற்றுக்கங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல,
ஒரு சித்தாந்த ரீதியாக நீங்கள் எல்லாமே கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணி தானே இவ்வளோ நாள் நம்ம ஒன்றும் ஆகலையே. இப்போ அண்ணாமலைன்னு ஒரு ஆள் வந்த பிறந்தானே சார் கட்சி தமிழகம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு. அவருடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் உள்ளதை கிராமப்புறங்களில் போய் பாருங்கள். இன்னமும் கிராமம் முழுக்க வந்து எல்லா இடமும் பாஜகவை பற்றி ஒரு நல்ல குறிப்பாக மோடியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லா இடமும் வந்துட்டு சொல்ல முடியாது. திமுக காரங்க கட்டமைச்ச மோடி எதிர்ப்பு பெம்பு மோடியை வந்து வில்லனா சித்தரித்து வச்சது இன்னமும் கிராமப்புறத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை அவ்வளோத்தையும் அவங்க காலி பண்ணியிருக்காரு அண்ணாமலை. மோடி நல்லவர் தாங்கிறத கொண்டு சேர்த்துருக்காரு. மிச்சம் மீதி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, வேலை செய்ய வேண்டியது இருக்குது கிராமப்புறங்களில். அதுதான் உண்மையான விஷயம் தானே. அப்போ பாஜக இல்லை ஒரு காலத்தில் கன்னியாகுமரியில் கொஞ்சம் இருந்துச்சு, கோயம்புத்தூரில் கொஞ்சம் இருந்துச்சு, ராமநாதபுரத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, தென்காசி பக்கம் கொஞ்சம் இருந்துச்சு, தளி பக்கத்தில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி பிட்டு பிட்டாக இருந்த பாஜகவை தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது வந்து அண்ணாமலை தானே. மோடிக்கு எதிராக ஒரு பெரிய பிம்பத்தை கட்ட வச்சு விட்டாங்கல்ல. அது வந்து எப்போ நடந்துச்சு? 2014 பிறகு தானே நடந்துச்சு. அதுக்கு பிறகு இருந்த பாஜக தலைவர்களுக்கு மற்ற சரியான கவுண்டர் கொடுக்காதனால தானே அது வளர்ந்துச்சு. அதை அவ்வளோத்தையும் காலி பண்ணி இப்போ சரி பண்ணிட்டு வரார்ல. அவங்க செய்த பிழையெல்லாம் சரி பண்ணி பாஜகவும் ஒரு அரசியல் கட்சி தான். தமிழனுக்கு எந்த காலத்திலையும் மோடி நல்லது தான் சேர்க்காரே ஒழிய எந்த இடையுறையும் பண்ணல. எதிரானவர் இல்லை, தமிழுக்கு எதிரானவர் இல்லை, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவர் இல்லைங்கிறத கொண்டு சேர்த்ததே இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் தானே. அப்புறம் நீங்கள் அவரை ஏன் எதுக்கணும்? ஏன் அவரை வந்து அவருக்கு எதிராக ஏன் வன்மத்தை கக்கணும்? ஒரே காரணம் அவர் வளர்ந்து அவரோட செயல்பாடுகளை வந்து பெரிய லெவலில் செயல்படுறதுக்கு இவங்க தடை கற்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த மாதிரி தடை கற்கள் தான். அதாவது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், 3 மாதம் அண்ணாமலை வந்து லண்டன் போயிட்டார். தமிழக அரசியலில் வந்து வேறு மற்ற தலைவர்கள் தான் இருந்து பண்ணாங்க. எந்த அளவுக்கு அது வந்து அண்ணாமலை இருந்த நேரத்தில் நடந்தது, இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய நல்ல இடத்துல வச்சு பாருங்கள் பாஜக எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது, இல்லைன்னா எந்த அளவு பேசுபடு பொருளாக இருக்குது. அண்ணாமலை 3 மாதம் இல்லாமல் இருந்தார்ல, அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? எதுவுமே இல்லை. சின்ன சின்ன வேலைகளை அவங்க செய்தாங்கனால அவங்க வேலையை அவங்க செய்தால் கூட மக்கள் மன்றத்தில் வந்து பாஜகங்கிற கட்சியை வந்து காணாமல் போனது மறுபடியும் வந்து அது ஆப்ஷன்ஸ் ஆகி போச்சுல்ல. அந்த பேசுபடு பொருளாக இருந்தது இல்லாமல் போச்சுல்ல. இப்போ விஷயத்துக்கு வரேன். அண்ணாமலை வந்த உடனே அடுத்தடுத்து அவருடைய அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதில் வந்து கரெக்டான இடத்த வந்து வரும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவம் பெரிய அளவில் அவர் எடுத்த பிறகு அது பெரிய அளவில் விஸ்வரூபமாச்சுது. அதை கரெக்டாக எடுத்தார். அதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு, எடுத்தார். ஒரு காரணம் அரசியல் காரணமாக வச்சுடுங்க, எடுத்து இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறாரு. இதுக்கு அதிமுக காரங்களும் இதே விஷயத்தை வந்து எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறாங்க. மற்ற கட்சிகளும் வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் சாட்டை எடுத்து முதுகில் அடித்த பிறகு தானே இது பெருசாச்சுது. அதுக்கு பிறகு தானே இது வந்து கவனத்தை ஈர்த்துச்சு, இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்துச்சு. தமிழகத்தில் உள்ள எல்லா சேட்டலைட் சேனல்களும் அப்படியே வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி தானே இருந்தாங்க. டெல்லி சேனல்கள் எல்லாம் இதை டிபேட் பண்ண விவாத பொருளை ஆக்கின பிறகு தானே இவங்க சம்பிரதாயத்துக்காவது நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் விவாதத்தை ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும். இப்போ தானே ஒவ்வொருத்தராக வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இது அவ்வளோத்தையும் காரணம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தானே. இந்த இடைவெளியில நீங்க சொன்ன மாதிரி வந்த 2வது நாளே தமிழக பாஜகவின் பக்கம் ஊடகங்கள் திரும்புற மாதிரியான பல விஷயங்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் பண்ணாருன்றது நீங்க சொன்ன மாதிரி அது உண்மைதான். ஆக்சுவலா வந்த 2வது நாளே ஊடகங்கள் ஆரம்பிச்சாரு, எல்லாம் பண்ணினாரு. இதெல்லாம் பண்ணி வழக்கமாக திமுக காரங்க வந்து இந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு பெரிய இடி உழுதுன்னு சொன்னால் உடனே வேற ஏதாவது ஒரு காரணத்தை ஒரு சம்பவத்தை கொண்டு உள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு உள்ள நுழைச்சி திசை மாற்றிட்டு போயிடுவாங்க. மடை மாற்றம் பண்ணக்கூடிய கும்பல் இது. ஆனால் இந்த இடத்துல யார் இதை மடை மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா? மாரிதாஸ் எதை தூக்கி உள்ளே கொண்டு போட்டார்? அண்ணாமலை, அவருடைய அக்காவுடைய கணவர் சிவகுமார், அந்த சிவகுமாருக்கு ஒரு நண்பர், அந்த நண்பர் செந்தில்குமார், அந்த செந்தில்குமாருக்கு பழனியில் ஒரு நிறுவனம், பல நிறுவனங்கள், பழனியிலும் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதில் வந்து அண்ணாமலை வந்து கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு அவருக்கு மச்சான் மூலமாக அத்தா மூலமாக எல்லாமே அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு இதை கிளப்பி விட்டாரா இல்லையா? இது உண்மை இல்லை. அதுதான் நான் கேட்க இதை கிளப்பி உண்மையாவே அந்த ரைடில் என்னதான் சார் நடந்துச்சு? இல்ல, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் ரைடு நடந்தது உண்மைன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருந்து இந்த 10 கோடி ரூபாயை எடுத்துட்டு போனாங்க. ஒரு 240 கோடி ரூபாய்க்கு. இது எங்க? செந்தில்குமாருடைய நிறுவனத்துல, அண்ணாமலையுடைய அத்தானுடைய நிறுவனத்தில் அல்ல, செந்தில்குமாருடைய நிறுவனத்தில் நடந்துச்சு. செந்தில்குமார் அண்ணாமலையுடைய அத்தானுக்கு ஃப்ரெண்டு. அவரும் சில தொழில்களில் அவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த சம்பந்தப்பட்ட இந்த ரைடு நடத்த நிறுவனத்துக்கும்
அந்த நிறுவனத்தில் நடந்த ரைடுக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய அத்தானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அங்கே போய் ரைடு பண்ணாங்க, ரைடு பண்ணிட்டு அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் என்ன கட்டமைச்சாங்க, 10 கோடியா 12 கோடி ரூபாயை அள்ளிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 240 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருக்காங்கன்னு அந்த நிறுவனம் யாருடையது? செந்தில்குமாருடையது. செந்தில்குமார் நிறுவனத்தில் தானே ரைடு நடந்துச்சு உங்கள் விவாதப்படி. அங்கே எடுத்துகிட்டு போனதாகவே வச்சுருங்களா? அப்போ வந்து இதில் அண்ணாமலையுடைய அத்தானுக்கு வந்து இதில் என்ன பங்கு இருக்குது? அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. அவருக்கு சம்மந்தம் இருந்தால் அவருக்கும் சேர்ந்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்கல்ல, சம்மன் அனுப்பியிருப்பாங்கல்ல, அனுப்பி அவரே வந்து விசாரணை நடத்தியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து இப்போ கரெக்டாக மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறது வந்து அவரையும் திரு அண்ணாமலை அவர்களோட நெருங்கிய உறவினர் அண்ணாமலை அவர்களோட ரிலேட்டிவான திரு சிவகுமார் அவர்களோட வீட்லேயும் ரைடு நடந்த மாதிரி தான் மாரிதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அங்கே நடக்கவே இல்லை, சம்மன் அனுப்பலை, ரைடு நடக்கலை. நான் அதான் சொல்ல வந்தேன். அதாவது கதிர் ஆனந்துக்கு வந்து துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தா இல்லையா? ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு போறாங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இதுலேயும் எங்கெங்கெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ எல்லா இடமும் ரைடு நடத்துவாங்கல்ல. இப்போ கதிரானந்த் வீடுனா கதிரானந்த் வீடு, காலேஜ், துரைமுருகன் வீடு, அலுவலகம் எல்லா இடத்துலையும் தானே 2 நாளாக இருந்தது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சோதனை நடத்திட்டு இருந்தாங்க. அதே அமலாக்கத்துறை தானே. அப்போ இங்கே வந்து பழனியில் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவருக்கும் பங்களிப்பு இருக்குது அப்படின்னா இவரே வந்து ரைடு பண்ணியிருப்பாங்கல்ல, இவருக்கும் அதுக்கு உள்ளார கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய அக்கா வீட்டில் ரைடே நடக்காத இருந்த போது நடந்ததாக இவர் எதுக்கு வந்து ஒரு பொய்யான தகவலை எதுக்கு கட்டமைச்சாரு, எதுக்கு பரப்புனார்? திமுக காரனை விட இவர் பெரிய ஆளா? இதுல ஒரு விஷயத்தை நீங்க லாஜிக் படி பேசுங்க. திமுக காரன் இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதுன்னா விடுவாங்களா? எப்படா அண்ணாமலையை ஒழிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இது உண்மையிலேயே இந்த மாதிரி அண்ணாமலைக்கு அக்கா வீட்டில் நடந்திருந்துன்னா விட்டு வைப்பாங்களா? உடனே அடுத்த மிகப்பெரிய விஷயமா பேசியிருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க வெளியே. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி ரொம்ப நாசுக்கா திருப்பி விடக்கூடியவங்க இதை எப்படி கையாண்டிருப்பாங்க சொல்லுங்க? ஏன் அவங்க வாயை திறக்கல? உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாத ஒரு விஷயத்த அண்ணாமலையை இழிவுபடுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மாரிதாஸ் எதுக்கு எடுத்து வச்சாரு, மக்கள் மன்றத்தை கொண்டு சேர்த்தாரு. அது குறிப்பாக தேசியவாதிகள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்த்தாருங்கிறது தானே உண்மை. சந்தேகப்பட வச்சுட்டாங்கல்ல, வச்சார்ல இவர் அண்ணாமலை அதாவது அண்ணாமலை வந்து ஒரு 9.5 வருஷம் கர்நாடகத்தில் காவல்துறை அதிகாரியாக வேலை பார்த்தாரு, பல்வேறு மட்டங்களில். நல்லா தெரியும். எஸ்பியாகவும் இருந்தார், டிஎஸ்பியாகவும் இருந்தார், எஸ்பியாக இருந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர், டிப்டி கமிஷனர் வரைக்கும் வந்தார். பெங்களூரு சவுத்து இதுக்கு வந்து டிப்டி கமிஷனர் வரைக்கும் அவர் வந்தார். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆடியோ சிக்குமா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீடியோ சிக்குமா? எங்கேயாவது ஏதாவது நிலங்கள் ஏதாவது வாங்கி போட்டிருக்காரா? ஏதாவது ஒரு இது சிக்குமான்னு சொல்லிட்டு தானே இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மூலமாக அங்கே போட்டு நல்ல துளாவி தானே பார்த்தாங்க. ஒரு பிட்டு கூட கிடைக்கல, எதுவுமே இந்த மனுஷன் செய்யலை. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக தான் இருந்திருக்காருன்னு சொன்னதுனால தானே கடைசியில் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இவங்க ஆரம்பித்தாங்க. அதுதானே அங்கே எடுத்து பார்த்தாங்க. ஒன்றுமே அங்கே தேரலை, கிடைக்கல, எதுவுமே இல்லை. இவர் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்காரு அண்ணாமலை ஐபிஎஸ். இவருக்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நபராக இருக்காரு. அப்போ எப்படி இழிவுபடுத்துறது? அவரை எந்த வகையிலையும் அவரை வந்து குறை சொல்ல முடியலை, திறமையில கூட குறை சொல்ல முடியலை. இந்த ஊழல் லஞ்சம் கிஞ்சம் அதுலேயும் எதுலேயுமே நீங்கள் இழுக்க முடியலை. அதனால தானே அவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லி இழிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. இழிவுபடுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, குற்றம் சாட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால தானே எடுத்தாங்க. ஏன் இது மாரிதாஸ் தெரியதானே செய்யும். அப்போ நீங்கள் வேணுக்குன்னு சொல்லியே, அதாவது இந்த காக்கியினுடைய மச்சான் வீட்டில் ரைடு, காக்கியினுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவர் கருப்பு பணத்தை அங்கே கொண்டு போய் பதுக்கி வச்சுருந்தாரு. இதெல்லாம் எங்கேருந்து இவர் வீடியோவில் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இவர் போட்டார்? அப்போ நோக்கம் வந்து அண்ணாமலையை இழிவுபடுத்தணும். அதனால தான் அவருக்கு சம்மனே வரல சிவகுமார் அவர்களுக்கு. அவருக்கு அவருக்கு வீட்டில் ரைடு நடக்கலை. இல்லாத உடனே இவர் பண்ணனால தான் அவர் சிவகுமார் இவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனார். 1 கோடி ரூபா நீங்கள் நஷ்டஈடு தரணும், உடனே மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் போட்டு அனுப்புனார். வக்கீல் நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி கதற ஆரம்பிக்கல. வக்கீல் நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, இது எங்கிருந்து வந்திருக்கும் என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். என்னத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல? இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணலாமா? அதுக்கு நோக்கம் என்ன? வெஞ்சன்சி தான். ஒன்று குருநாதருக்குடைய கோபம், இன்னொன்று உங்களுடைய கோபம். அப்புறம் என்ன, குருநாதரை வந்து நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க, தப்ப முடியாது. அதனால தான் நான் முழு அரசியலேருந்து விலகுங்க. கட்சி ஆரம்பிச்சே வச்சிருக்காரு இவர். இன்னொரு கேள்வி கேட்குறேன். நான் 8 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுத்துட்டீங்க.
அண்ணாமலையை வச்சு தான் அவர் பேசினார். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பேசினார். அண்ணாமலைக்கு அவருக்கு வந்து பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டாலும் வீடியோ போட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கேன். 8 வருஷம் இருந்தார்ல, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் போட்டுட்டு கிளம்பி ஓடி போனார்ல, ஏன் போனார்? அவர்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு? அப்போ என்ன கொள்கை இருக்குது? சோறு கெண்ட இடம் சொர்க்கம், அவ்வளோதானே. இந்த மடத்தில் சோறு போட்டு இங்கே சாப்பிடுவேன், அப்படியே அங்கே தள்ளி போய் அங்கே ஒரு மடத்தில் சோறு போட்டு அங்கே போயிடுவோமா? கொள்கைன்னா ஒரே நிலைப்பாடாக இருக்கணுமா வேண்டாமா? ரஜினி கட்சி ஆரம்பிச்சு அவர் பாஜக கூட வந்து கூட்டணிக்கு வாராரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த இடத்துல பாஜக சார்பில் தான் தரப்புல தான் இருந்து உங்க பங்களிப்பை செய்ய வேணுமே தவிர, நீங்க எப்படி ரஜினிக்காக வேண்டி நான் போனேன் அங்க ஒண்ணுமே நடக்கல, நான் ரொம்ப அதிருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அதுக்கு பிறகு வீடியோ போட்டு நடந்தீங்க? இது என்ன? இதுல என்ன சொல்ல வரீங்க? இதுல இவ்வளவுதான் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இன்னொரு விஷயம் சொல்றேன், மாரிதாஸோட எதிர்பார்ப்பு என்னவாதான் சார் இருக்கு? நீங்க மாநில தலைவரா வரணும், மாநில தலைவராக ஆகணும், அண்ணாமலை விட நான் உயர்ந்தவர்னு அவருக்கு மனசுல நினைப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலையை விட நான் உயர்ந்த ஆள், பெரிய ஆள். எனக்கு வந்து அதுக்குள்ள மரியாதையை தரல கட்சியில். எனக்கு எல்லாரும் இவங்க எதிர்பார்த்தது அவரை கொண்டு போய் இங்கே மாநில தலைவராக தொடர்ந்து நம்ம கடந்த கால வரலாறு பார்த்தோம்னா தொடர்ந்து கண்டினியூஸாக அண்ணாமலை அவர்களையும் அவர் சுற்றி இருக்கிறவர்களையும் வந்து கடுமையாக விமர்சனம் மற்றும் வந்து அதுக்கான மெனக்கெட்டு தனியாக வீடியோ பதிவு போடுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷமாகவே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மாநில தலைவராக வந்ததிலிருந்து அவர் வார் ரூம் பற்றி பேசினார், எண்மண்கள் யாத்திரையில் நடந்த இது குளறுபடி ஆகிடுச்சு, பண மோசடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசினார், திருப்பி வந்து பேசுகிறாரு. தொடர்ந்து தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியின் ஹைகமாண்டுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பின்னாடி இருந்து பேக்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கும் வகையாக அண்ணாமலை அவர்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ணப்படலையே. ஆமாம், அண்ணாமலை வந்து எதுவுமே பண்ண மாட்டார். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்லிட்டு வந்துடுறேன். எண்மக்கள் யாத்திரைன்னு சொன்னீங்கல்ல, அந்த யாத்திரைனால பாஜகவுக்கு லாபமா நஷ்டமா? மிகப்பெரிய அளவில் பாஜக அதிகமாக இருக்கு. ஆமாம், 6 மாதம் அந்த மனுஷன் கிடந்து தெருவா நடந்து அதில் 1008 இடையூறுகள் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கொடுத்ததையெல்லாம் தாண்டி அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணார்ல. ஒரு நாள் அந்த எண்மக்கள் யாத்திரை பற்றி இவர் அதனுடைய அது நல்லது அதனால இவ்வளோ பெரிய நன்மை பாஜகவுக்கு வளர்ந்துருக்கு ஏதாவது சொன்னாரா? அவர் மாரிதாஸ் சொன்னாரா? அந்த இதை பற்றி ஏதாவது ஒரு தகவலை இவர் சொன்னாரா? அதுக்கு எதிரான தகவலை சொன்னார். இது இப்போ முக்கியமா? பூத் கமிட்டி போர்டு தான் முக்கியம். ஏன் மாநில தலைவராக இருக்கவங்களுக்கு தெரியாதா? சார், எந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் அப்படி சொல்லனா நீங்கள் ஆலோசனை சொன்னா தனியாக போய் அவர்கிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கு அவருக்கு நம்பர் இல்லையா? இல்லைன்னா அவரை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன்னு யாராவது சொல்லிவிட்டாங்களா? நீங்கள் மதுரை வீட்டில் சந்திச்சிருக்காரு, அண்ணாமலை அவர்களே போய் மதுரை வீட்டில் சந்திச்சிருக்காரு. தொடர்ந்து கண்டினியூஸாக மொபைல் மூலிமா, ஃபோன் மூலிமா, கால் மூலிமா பேசிட்டு இருந்தாருன்னெல்லாம் முதற்கொண்டு மாரிதாஸ் சொல்றாரு. அந்த அளவுக்கு அக்சஸபிளான ரேஞ்சில் இருக்காரு அவர். அதெல்லாம் ஆரம்ப காலம். ஆனால் அதுக்கு பிறகு இவர் எதிர்பார்த்தமே அண்ணாமலை இடத்துல வரணும்னு எதிர்பார்த்தாரு, வர முடியலை. சரி, அடுத்து என்னமோ மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு உட்கார வச்சுட்டாங்க. சரி, என்னமோ அதுக்கு மேலே விருப்பம் இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்த லெவல் அண்ணாமலைக்கு நிகரான ஒரு பதவி, அதாவது பொதுச் செயலாளர் வேண்டாம், துணைத் தலைவர் வேண்டாம், நிகரான பதவி. அதாவது தென் மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அதுக்கு ஒரு தலைவர் மாதிரி என்ன போடுங்க. அங்கே எது நடந்தாலும் இங்கே கேட்கக்கூடாது, நான் தான் அதுக்கு வந்து ராஜா. இது என்ன அரசியல்? இது என்ன ஜனநாயகம்? நான் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னா இது அவருடைய கோரிக்கை. அது எப்படி நிறைவேற்ற? கட்சியில் மூத்த தலைவர்கள் எல்லாருமே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர் சொல்லக்கூடிய பகுதி மதுரை பகுதியிலேயே ப்ரொஃபஸர் சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறாரு. ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் 2வது இடம் வந்தார் அவர். அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் கிடச்சிச்சு மதுரை மாதிரியான ஏரியாக்களில். அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காம அதை பிரேக் பண்ணி இவருக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இவருக்கு ஏன் வருது? அந்த எதிர்பார்ப்பு எதனா? ஆமாம், ஒரே தான் நமக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய குருநாதர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து மோடிக்கு நெருக்கமான ஆளாச்சே. அதனால அவர் சொன்னார்னா அமித்ஷா கேட்பாரு, மோடி கேட்பாரு, நட்டா கேட்பாரு. அதனால இது நடக்கும்னு நம்பினாங்க. தலையில தானே மண்ணவாரி போட்டு நமக்குடைய எல்லை என்னன்னு உயரம் என்னன்னு தெரியணும்ல. நமக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு உயரம் இருக்கு, அது விஸ்வரூபமா அவர் நிற்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு சின்னப்பா கணேசன் ஆகிய எனக்கு என்ன உயரம்ங்கிறது எனக்கு தெரிய வேண்டாமா? நான் வந்து என்னுடைய உயரம் எவ்வளவுதாங்கிறத நான் புரிஞ்சுக்கலைன்னா இப்படி தான் நடக்கும். என்னுடைய உயரம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும், அதுக்கு தக்கவாறு நான் செயல்படணும். அதானே கரெக்டாக இருக்கும். மாரிதாஸ் தான் சொல்கிறேன், அவருடைய உயரம் என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். பின்னாடி யாரோ உசுப்பேற்றி விடுறாங்கன்னு கண்டதெல்லாம் பேசிட்டு அலைஞ்சா அதாவது நான் வந்து சில பேரை வந்து நான் பேசியிருப்பேன். இப்போ மாரிதாஸை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அவருடைய டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு நான் முன் வரேன் அப்படின்னா, அண்ணாமலைக்கு எதிராக அவர் வந்து நிற்கிறார். தமிழகத்தில் ஒரு விடிவெள்ளியாக அண்ணாமலை வந்து கிடைச்சிருக்காரு, ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்காரு, ஒரு பொக்கிஷம் அவர். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலைங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன்.
அப்படிப்பட்ட ஒரு நபர் மூலமாக தான் தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம்னா திமுக விட்டு அண்ணா திமுக இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு அரசியலே மாறணும். இந்த ரெண்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ரத்தம் வரணும், புதுசாக ஒரு ஆட்சி வரணும், அரசியல் வரணும். அப்படி வந்தால் தான் இது தமிழகம் சரிப்படும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிற கோடிக்கணக்கான பேரில் நானும் ஒரு ஆள். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இவர் ஒருத்தர் தான் அதுக்கு நமக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே இல்லாத இந்த நேரத்தில் அண்ணாமலைன்னு ஒரு வரப்பிரசாதம் வரும்போது அவரை தலைமையில் நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கும்போது அதுக்கு குறுக்க வந்து நிற்கும்போது நம்ம அவங்கள வந்து வெளிப்படுத்த வேண்டியது நிர்பந்தம் நமக்கு வருது. இல்லைன்னா வந்து மாரிதாஸ்கிட்ட நான் பேசினது இல்லை, ஒரு இடத்துல கூட சந்திச்சது கிடையாது. இவ்வளோதான் நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. அதனால மற்றபடி அவருக்கு நமக்கு எந்த வாக்கிய தவறாலாம் கிடையாது. ஏன் வந்து இந்த மாதிரி இது கூட புரியாத நீங்க எல்லாம் என்ன தேசியவாதி, என்ன பொது நல்ல இதுக்கு பண்ண போறீங்க, நாட்டு மக்களுக்கு என்னத்தை நீங்க நல்லதை செய்ய போறீங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இருந்ததாக கட்டமைக்கிறீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான நோக்கம். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு சதவீதத்தை வச்சு என்ன பேசினார் இவரு? உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில் ஒரு கூட்டணி இருக்காங்கன்னா அந்த கூட்டணியிலுடைய யார் யார் எந்த தொகுதியில் எவ்வளவு போட்டியிடணுங்கிறதுல அந்த கூட்டணி தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அவங்கெல்லாம் ஒருமிச்சு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி விட்டு கொடுத்தோ இல்லைன்னா ஏதோ பண்ணி எடுத்து அவங்க நிற்கிறாங்க. எல்லாம் நின்று முடிஞ்சாச்சு, தேர்தல் முடிவு வந்துட்டு, ரிசல்ட் வந்தாச்சு. ரெண்டு விதமான இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து யார் யாருக்கு எத்தனை மக்கள் பிரதிநிதிகள், எம்பின்னா எம்பி, எம்எல்ஏன்னா எம்எல்ஏ எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம். சரி, அடுத்த ரெண்டாவது ஓட்டு சதவீதம் யார் யாருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறத, பாஜக கிடைச்சிருக்குன்னா பாஜக கூட கூட்டணியினுடைய எல்லா கட்சியினுடைய ஓட்டு சேர்த்து தான் இவங்களுக்கு பங்களிப்போட தான் இவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் கிடைக்கும். பாமகவுக்கு கிடைச்சிருக்குன்னா அது பாஜக மற்ற கட்சிகளுடைய பங்களிப்போட தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதானே இயல்பு. இப்படித்தானே எல்லாரும் காலங்காலமா எதானே நடைமுறையில் இருக்கு. திமுக கூட்டணியில திமுகவுக்கு ஓட்டு 1,12,00,000 ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு பங்களிப்பு இல்லைன்னே சொல்ல முடியும். எல்லாருடைய பங்களிப்போட இவங்களுக்கு கிடைச்சது, இவங்க பங்களிப்போட அவங்களுக்கு கிடைச்சது, இதுதானே. ஆனா நம்ம எதை வச்சு பேசுவோம்? திமுகவுக்கு தனிச்சு எவ்வளவு கிடைச்சது ஓட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு தனிச்சு எவ்வளவு கிடைச்சது, காங்கிரஸுக்கு தனிச்சு எவ்வளவு சதவீதம் கிடைச்சது, மொத்த கூட்டணிக்கு எவ்வளவு கிடைச்சது, அப்படித்தானே நம்ம பேசுவோம். அதே மாதிரி தானே பாஜக கூட்டணியிலையும் பேசியிருக்கணும். அதுதானே ஒரு தர்மம். ஆனால் பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு 11.24% ஓட்டு கிடைச்சிட்டு அப்படிங்கிறத மாரிதாசால ஏன் ஏற்றுக்க முடியல? அது வந்து அப்படி இல்லை, நக்கல் பண்ணி ரொம்ப நக்கலா தெனாவட்டா காணொலி நக்கல் பண்ணல. எதுக்கு வன்மத்தை விதைச்சார்? அதுல எதுக்கு அந்த வன்மத்தை கக்கணும்னு கேட்கிறேன். நீங்க தேசியவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுற இடத்துல இருக்கீங்க. நம்பிக்கையை இதை பயன்படுத்தி ஊட்டணுமா இல்ல அதை சீரழிக்கணுமா, சீர்குலைக்கணுமா? இவர் என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா? அது வந்து டிடிவி தினகரனுடைய ஓட்டும் சேர்ந்துதான். தினகரனுக்கு அவருக்கு நின்ன இடத்துல அவருக்கு வந்து பாஜக ஓட்டே கிடைக்கலையா, இல்லைன்னா பாமக ஓட்டு கிடைக்கலையா, இல்லை தமாக ஓட்டு அவருக்கு விழலையா, இல்லைன்னா அந்த ஒரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஓட்டு போடலையா? என்ன இது? அப்ப வந்து அண்ணாமலையே டீக்ரேட் பண்ணணும், அவரை வந்து குறைச்சி அவருடைய இது இவர் ஒண்ணுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லணும். அதானே நோக்கம். வேற இல்லை என்ன நோக்கம் இருக்கும் சொல்லுங்க? அதாவது தமிழகத்தினுடைய எல்லா கட்சியும் ஓட்டு சரிஞ்சிருக்கு. அண்ணா திமுக வந்து 2021க்கும் 2026க்கும் இடையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டு கீழே இறங்கி 20% வந்து நிக்கிறாங்க அவங்க. திமுக ஓட்டு பாத்தீங்கன்னா 6% ஓட்டை இழந்து 26ல போய் நிக்கிறாங்க அவங்க. அது இல்லாம 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அந்த அண்ணாமலை வரவுக்கு வந்த பிறகு நடந்த மாற்றம் இது. பாஜக மட்டும் ஒரு 9%, 2-3% இருந்த ஓட்டை அப்படியே தூக்கிட்டு போய் 11.24% கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலைனால இந்த மிராக்கள் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. பாராட்ட மனசு இல்லாட்டாலும் பொத்திட்டு சும்மா இருக்கலாம்ல. ஆனா அதை வந்து இழிவுபடுத்தி அதெல்லாம் ஒரு பெரிய ஓட்டு கிடையாது, அது இரட்டை இலக்கத்துக்கே வரல. ஏன் இரட்டை இலக்கத்துக்கு பாஜக வந்துட்டுன்னு சொல்றதுல மாரிதாஸுக்கு என்னங்க அங்க தொண்டையை அடைச்சிட்டு இருக்கு? அதுல என்ன அவருக்கு பிரச்சனை இல்லை? பாஜக இரட்டை இலக்கத்துக்கு வந்திருக்கு, அதானே உண்மை தானே. வந்துட்டுல 11% ஓட்டு வந்து இரட்டை இலக்கம் கிடையாதா? அப்ப இரட்டை இலக்கத்துக்கு பாஜக வந்திருக்கு, ஒரு 9% அளவுக்கு ஓட்டு முன்னேறி வந்திருக்காங்க, வேகமா வளர்ச்சி அடைஞ்சு வருதுங்கிறது யதார்த்தம், அதானே உண்மை. அதை ஏன் இவருக்கு சொல்ல முடியலன்னா பேசாம இருக்கலாம்ல. அது அப்படி இல்லை, அது ஒரு 9% கீழே தான் வந்திருக்கு. இதுல இப்படின்னா சுயமா அங்க இருந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வேண்டியதுதான், இதுல ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி எல்லாம மனுஷன் யோசிப்பாரு. அதே மாதிரி 18% ஓட்டு அது 2014 18% ஓட்டு அது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்ச அந்த கூட்டணியிலே கிடைச்சிருந்து. இது ஒரு பேச்சா? ஒரு விஷயம் தெரியுமா? 2014 நானே நாகர்கோயிலில் உட்காந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக அண்ணாச்சிக்காக அங்கே போய் வேலை செய்ததில் நானும் ஒரு ஆள். அந்த அரசியல் சூழ்நிலை நல்லாவே தெரியும், நம்ம அடிப்படையில் பத்திரிகையாளர், நல்லாவே தெரியும் எனக்கு. 2014 பாஜக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அன்னைக்கு சட்டசபையினுடைய எதிர்கட்சியே வந்து தேமுதிக, விஜயகாந்தனுடைய தேமுதிக தான் சட்டசபையினுடைய எதிர்கட்சியே.
திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்துல கூட இல்லாத கட்சியா இருந்துச்சு 2014 சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் போது. அந்த தேமுதிக பாஜக அணியில இருந்துச்சு. பாஜக சின்ன கட்சி, தேமுதிக பெரிய கட்சியா இருந்துச்சு. சட்டசபையில எதிர்கட்சின்னா பார்த்துடுங்க. அந்த கட்சி வந்து பாஜக அணியில இருந்துச்சு. அதே மாதிரி பாமக வலுவான கட்சி தானே, அன்னையிலிருந்து இந்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தானே, அது இருந்துச்சு. மதிமுக அன்னைக்கு கலந்து தேஞ்சு கட்டரம்பாயி அது சிற்றரம்பாய் தேஞ்சு சிற்றரம்பாய் போய் கிடக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, நல்லா வலுவா இருந்த நேரம் அந்த மதிமுக கூட இருந்துச்சு. இப்படி பல கட்சிகள் பாஜகவோட பெரிய கட்சியா இருந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணிங்கிறத அமைச்சாங்க. அது உண்மை. இதுல பாஜகவினுடைய பங்களிப்பு கூட்டணி அமைச்சது தான். அன்னைக்குள்ள சூழ்நிலையில பாஜக எங்க சார் இருந்துச்சு? கன்னியாகுமரியில் இருந்துச்சு, விட்டு தானே கோயம்புத்தூர்ல இருந்துச்சு, அப்புறம் வந்து நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, தென்காசியில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி குறிப்பிட்ட இடத்துல சொல்லலாம். மற்ற இடத்துல நிர்வாகியே பல இடத்துல போட முடியலையே சார். பல இடங்களில் நிர்வாகியே போட முடியாது, கிளையே இல்லை. பல பல ஏரியாக்கள் வட தமிழகத்தில் பாஜகவே தெரியாது தெரியுமா? அன்னைக்கு சென்னையில் தெரியாது சார். தலைநகர் சென்னையில் பாஜக மக்களுக்கு தெரியாது. வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ சிடி நாங்கள் வெளியிட்டோம், திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக ரெடி பண்ண. அதில் அன்னைக்கு வந்து மாவட்ட தலைவராக இருந்தது லோகநாதன். அவர் வந்து ஒரு 9 பாடல்களை உள்ளடை கொண்டு வந்து அதுக்கு சில செலவுகள்லாம் சில ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டு பங்களிப்போட பலருடைய பங்களிப்போட அவர் ஏற்பாடு பண்ணி விட்டார். அதில் ஒரு 9 பாட்டு வந்து மோடிக்காக கொண்டு வந்தோம். தேர்தல் பிரச்சார பாடல்கள் மாதிரி கொண்டு வந்தோம். கொஞ்சம் பெரிய சிங்கர்கள்லாம் வச்சு பாட வச்சோம். இந்த பாட்டு ரெக்கார்டிங் தேட்டரில் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. குமார் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் என்ஜினியர், அவர் நல்ல நண்பர் எனக்கு. அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் பாஜக எங்கே சார் இருக்குது? உங்கள் ஊரில் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, அது ஒத்துக்கலாம். இல்லை கோயம்புத்தூரில் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையில் மற்ற இடங்கள்லாம் எங்கே சார் இருக்குது? எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அந்த அந்த இது யாருக்குமே தெரியாது சார். அந்த லெவலில் இருக்குது சார், சென்னையிலே தெரியலையே சார் அப்படின்னாரு. இதுதானே ஒரிஜினல் நிலவரம் 2014. அந்த சூழ்நிலையில் மற்ற கட்சிகளெல்லாம் வாங்கின ஓட்டெல்லாம் சேர்த்து ஒரு 18% வந்துச்சுன்னா அது பாஜகவுக்கு அதில் என்ன பங்களிப்பு ரொம்ப கம்மி. அடிப்படையில் அது சின்ன கட்சி தானே. பாஜக அன்னைக்கு ரொம்ப சின்ன கட்சி தானே. இன்னைக்கு 11% ஓட்டோட பாஜக நிமிந்து நிற்கிது. மற்ற கட்சிகளுடைய ஓட்டு கம்மியாக இருக்குது. பாமக வெளியே நிற்கிது, தேமுதிக வெளியே நிற்கிது. அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த கட்சிகள்லாம் அன்னைக்கு இல்லைங்கிறதே நம்ம ஒத்துக்கணும். அப்போ அதெல்லாம் சேர்ந்து தானே அன்னைக்கு அவ்வளோ சதவீதம் ஓட்டு 18% ஓட்டு வந்துச்சு. இதை போய் நீங்க அன்னைக்கே வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி வந்து அதிமுக தான் ஒரு பெரிய சதி வலை பின்னுதுன்ற மாதிரியான மனநிலையில பொதுவான பத்திரிகையாளர்களும் பாஜக தொண்டர்களும் இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா மாரிதாஸ் அவர்களும் அவர்களுக்கு பின்னாடி இருந்து இயங்கக்கூடியவர்களும் தான் அதிமுகவோட அதிகமாக இவருக்கு நெருக்கடியை கொடுக்குறதா நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? இல்லை, அதாவது வந்து எப்படின்னாக்கி நீங்கள் இந்த அதிமுகன்னு சொன்னனால சொல்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் பழைய வீடியோ, நானே ஒரு வீடியோ சாமானியன் குரலில் போட்டிருக்கேன். நீங்கள் மாரிதாசனுடைய இதை எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு விளம்பரம். இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாளர்னு பேசிட்டு இருக்கார். 2024 பாஜகவுக்கு தனி அணி அமைச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தனி வெளியே தான் நின்னாங்க, கூட்டணியில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து விளம்பரம் தான், அது கூகுள் விளம்பரம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இவங்க மாரிதாஸுக்கு நேரடியாக காசு கொடுத்து போட்ட விளம்பரம். எப்படி ஒரு வந்து அந்த விளம்பரத்தை போட்டார்? அவர் பேசுகிற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் சாட்சி அவர் தான் ரெண்டு வருஷமா சேனல் கூட மானிட்டைஸ் பண்ணல, எனக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. பணம் முக்கியம் இல்லைன்னா கீழே எதுக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து பிச்சை எடுக்கணும்? எதுக்கு சார் பிச்சை எடுக்கணும்? நீங்கள் எல்லாரும் ஆதரவாளர்கள்லாம் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கீழே கொடுத்துறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதுக்கு வந்து எதுக்கு நிதி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? சார் எல்லா சேனலுமே வந்து கூகுளில் கொடுக்கக்கூடியதை வச்சு பண்ண முடியாது சார். ஏன்னா நானே வந்து ஒரு சேனல் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஒரு எடிட்டரை வச்சு அதை இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகளை பண்ணுறதுக்கே நமக்கு முடியாது. இது இயல்பான விஷயம் தான், மாரிதாஸால் முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் நான் மானிட்டைஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். முதலாவது ஆரம்பத்தில் நான் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் அது பாட்டுக்கு கிடந்துச்சு. அப்புறம் பார்த்தேன், ஏதாவது ஒரு சின்ன பைசா வந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஒரு சேருக்காவது வாங்கலாம், ஒரு மைக்கை வாங்கி வைக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாங்கிற நோக்கம் வரும்போது நம்ம வந்து சரி பண்ணுவோம். நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, நமக்கு வந்து பெரிய அளவில் நிலப்புலன்கள்லாம் நமக்கு கிடையாது. அப்போ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து, இன்னொன்று நிலப்புலன் இருந்தால் மட்டும் இதை செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை. ஏன்னா இது பொது சேவை செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையிலேருந்து காசு போட்டால் திருப்பி அதை எடுக்கணும்னு நினைப்பீங்க. 4 பேர் உங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் பண்ணினாங்கன்னா, அவங்க 4 பேரும் தேசியவாதியாக இருந்து முறையாக நேர்மையான ஆட்களாக இருந்து உதவுனாங்கன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணும்போது யாருக்கும் எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் ஆக வேண்டியது இல்லை. அதனால அவர் வந்து அதை நான் என்ன கேட்குறேன்னா, அவர் எதுக்கு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாரு?
எனக்கு பைசா தேவையில்லை, எனக்கு வேற பிஸ்னஸ் இருக்குது. எனக்கு பிஸ்னஸ் இல்லை சார், நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது. அப்போ இந்த இந்த இரட்டை நிலைப்பாடை வந்து மக்கள்கிட்ட தெளிவாக புரியவே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து நீங்கள் என்ன யூடியூபர்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், அவர் அனுதாபத்தை தேடுறாரு. அந்த மாதிரி அனுதாபத்தை தேடுறது எதுக்குன்னா, அண்ணாமலைக்கு அத்தான் வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டாரு, அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய நிலமரத்துக்கு வந்துட்டாரு. இப்போ வந்து வேற வழி இல்லை. இனிமே வந்து இதுக்கு மேல நம்ம வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடியே யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா அப்பவுமே சரியாயிரும். மீசையில மண் ஓட்டலைன்ற மாதிரி தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இதுல நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பயப்படலைன்னா நீங்க இன்னும் ஆதாரத்தெல்லாம் வெளியிட வேண்டியதானே. அகிலா அண்ணாமலை அவர்களுடைய நிறுவனம் இது. ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா, அண்ணாமலை அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து எனக்கு நேரடியாக அங்கெல்லாம் போயிட்டு வந்ததில் எனக்கு தெரியும். அவங்களுடைய ஒரு தலைமுறைக்கு, அவங்க அப்பா காலத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 300 ஏக்கருக்கு அவங்க சொந்தக்காரங்க. 300 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. அந்த குடும்பம் வந்து 300 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க குடும்பம். அது அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளது எல்லாம் விவசாய நிலங்கள் அதிகமாக, மற்ற நிலங்களும் உண்டு. இந்த மாதிரி ஒரு இதில் இருந்து வந்ததில் இப்போ வந்து எல்லாம் பாகப்பிரிவினை எல்லாம் வைக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஏக்கர் இன்னமும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மட்டுமே இன்னும் ஒரு 50 ஏக்கர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஏக்கர் தெரியாது, ஆனால் இருக்குது. இதே மாதிரி அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதே மாதிரி நிலத்தெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு வசதியான குடும்பமாக இருக்கும்போது இவங்க சம்பந்தம் வைக்கிறவங்க வந்து அவங்க மட்டும் எப்படி சாதாரணமான குடும்பமாக இருப்பாங்க? அவங்களும் ஒரு தொழிலதிபர் குடும்பம், நிறைய நிலபுலங்கள் உள்ள குடும்பம். அதுதான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த அத்தா இருக்கார்ல, அந்த சிவகுமார், அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். அதனால அவங்களும் ஒன்றும் சாதாரண குடும்பம் கிடையாது. அதே மாதிரி வந்து இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய அக்கா வந்து அவங்க காலேஜில் ப்ரொஃபஸர், லெக்சரராக வேலை பார்த்தவங்க, ப்ரொஃபஸர் வேலை பார்த்தவங்க. இப்போவும் வேலை பார்க்குறாங்களா இல்லையானே தெரியல, ஆனால் வேலை பார்த்தவங்க. இந்த மாதிரி அவங்க படித்தவங்க. அதே சமயத்தில் வந்து நல்ல வசதியான குடும்பமும் கூட. ஏதோ வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க துப்பு இல்லை வக்கு இல்லாமல் கள்ள ட்ரெயின் ஏற வைத்த குடும்பம் அவங்க குடும்பம் கிடையாது. கருணாநிதி குடும்பம் தான் அந்த மாதிரி வந்தது. இப்போ ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேளுங்க, நியாயம் இருக்குது. அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர், ஆனால் திறமையினால் முன்னேறினவர், விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், அரசியலுக்கு அப்பாற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர், மிக மிக திறமையான ஆளுங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய மனைவி வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா அது அப்போவே நடத்திட்டு இருக்காங்களே, இப்போ புதுசாக நடத்துகிறாங்க. அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால் அவருக்கு மனைவி வந்து எந்த தொழிலும் நடத்தக்கூடாது, சட்டப்படி நடத்துகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். சட்டத்துக்கு புறம்பாக அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய அக்காவோ அக்கா புருஷனோ அவங்க தனி இது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்து அந்த தப்புக்கு இவர் அண்ணாமலை உடந்தையாக போனார்னா நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்திலே தப்பு பண்ணுறாங்களே. ஒரு சின்ன இன்சிடென்ட் பல இடத்துல சொல்லியிருப்பேன். எங்கள் ஊரில் சாராயமே விற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நாங்கள் வச்சுருந்தோம். இதெல்லாம் 90கள், ஒரு 88 89 வருஷத்தில் ஊரில் வச்சுருந்தோம். விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு வச்சு எங்கள் ஊரில் அதை சிறப்பட ஒரு 3 கள்ளச்சாராயம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த 3 கள்ளச்சாராயத்தையும் உடச்சி அரிஸ்டம்னு ஒரு மாம்பட்டன்னு சொல்லுவாங்க, சோறு முட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மதுபானம், அந்த பெட்டி கடையில் வச்சு விற்கக்கூடிய மதுபானம். அது முக்கியமான விஷயம் அங்கே அதிகாரப்பூர்வமாகவே. இப்போ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து அதெல்லாம் உடச்சி எல்லாமே காலி பண்ணிட்டோம். சுத்தமாக மது விலக்கை எங்கள் ஊரில் அமல்படுத்திட்டோம். இன்றைக்கு வரைக்கும் சட்டப்படி எங்கள் ஊரில் மது கிடையாது. இந்த டாஸ்மார்க்லாம் எங்கள் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். முன்னாடி அதெல்லாம் எங்கள் ஊர் எல்லைக்கு உள்ளார வச்சுருந்தாங்க சாராய கடையெல்லாம். அதெல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போய் எங்கள் ஊரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டோம். சட்ட ரீதியாகவே தடுத்து விட்டோம். கலெக்டருக்கெல்லாம் மனு கொடுத்து. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் அப்பா எங்கேயோ போய் குடிச்சிக்கிட்டு வந்து நின்று ஜங்ஷனில் வந்து ரகலை பண்ணிட்டு நிற்கிறாரு ஒரு நாள். திடீர்னு நான் அங்கே இப்போ ஜங்ஷனில் இல்லை, ஒரு முச்சந்தேது. எங்கள் இளைஞர் இயக்கத்தில் உள்ள நண்பர்கள்லாம் ஓடி வராங்க. கணேசன், நீ வந்து இந்த மாதிரி நம்மலாம் சேர்ந்து இதை பண்ணியிருக்கானா, உங்கள் அப்பாவே குடிச்சிட்டு வந்து ரோட்டில் வந்து நடந்து இங்கே ஆடிட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது சரி ரைட், நான் தான் தலைவர், நான் வந்து எங்கள் இளைஞர் இயக்கத்துக்கு தலைவராக அந்த டைம் நேரத்தில். சரி அப்படியா, சரி போவோம். நேரே வந்தோம். வந்த உடனே பார்த்தா அவர் அதே தான், கொஞ்சம் தள்ளி வரும்போதே பார்த்தாச்சு அவர் ரகலை பண்ணிட்டு நிற்கிறாரு. அதில் உடனே வந்த உடனே வேறு ஒன்றுமே பண்ணல. ஒரு முடி கயிறு வாங்கிட்டு, சில்வ கடைன்னு ஒரு கடை, நல்ல ஞாபகம். அந்த கடையில் போய் ஒரு முடி கயிறு வாங்கலை சில்வ கடையில் அப்படின்னோம். உடனே கயிறு வாங்கிட்டு வந்தாங்க. வந்தோடனே எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போய் அந்த மின் கம்பத்தில் கொண்டு வச்சு கட்ட போயிட்டோம். சுற்றிட்டோம் அப்படியே. பெரியவங்க எல்லாம் வந்து, அதில் எம்ஆர் குறிப்பாக அவருக்கு பேர் நாராயணன், எம்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க எல்லாம் வந்து அப்புறம் வந்து சொன்னாங்க, ஏப்பா ஒரு தடவை அவனை விடுங்கப்பா, ஒரு தடவை விடுங்க, இதுக்கு மேற்கொண்டு அவர் அந்த மாதிரி வந்தார்னா வேணா அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் விட்டோம். யார் இந்த உலகத்தில் நான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த அப்பா செய்தது தப்பு, அவ்வளோதான். அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா நீங்கள் என்ன குற்றவாளின்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பானா நீ விட்டுட்டான்னு சொல்லுங்கள், நான் வந்து ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அவங்களுடைய சகோதரியோ சகோதரனோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ யாராவது ஒரு ஆள் வந்து தப்பாக ஏதாவது செய்தாங்க, அதுக்கு வந்து அண்ணாமலை போய் நின்றுட்டு அதுக்கு வந்து இவர் வந்து அதை சரி பண்ண உதவியார் இருந்தார்,
இவர் அப்படி சொன்னா நீங்க பரவாயில்ல. ஆனா நீங்க மாரிதாஸ் என்ன சொல்றாரு, அண்ணாமலை கருப்பு பணத்தை கொண்டு போய் அண்ணாமலை கருப்பு பணம் கொண்டு போய் அங்கே போய் அவங்க நிறுவனத்துல கொண்டு வச்சாரு, அதை தான் வந்து பிடிச்சாங்கன்னு இவங்க வாய் கூசாம சொன்னார்ல மாரிதாஸ். அண்ணாமலை கருப்பு பணம் எந்த வழியில வந்துங்கிறதையும் சொல்லணும்ல. அப்படி அவர் சம்பாதிக்கணுங்கிறதா நோக்கம்னா அவர் எதுக்கு சார் பாஜகவுக்கு வர போறாரு? அதுக்கு முன்னாடி 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் செந்தில் பாலாஜி அவங்க எல்லாம் பங்காளின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலையுடைய பங்காளி தான் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு வந்து வாய்கிலேயே பேசிட்டாலே ஜோதிமணி, அதுவும் வந்து அண்ணாமலையுடைய பங்காளி தான். அப்போ அண்ணாமலை செய்கிற அந்த ஜோதிமணி செய்த தப்புக்கெல்லாம் அண்ணாமலை தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னால் அது கேலி கூத்தா இருக்காதா? செந்தில் பாலாஜி பண்ண அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் வந்து அண்ணாமலை தான் பொறுப்பாளி அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே மாதிரி தான். அதனால் இவங்க வந்து அவருக்கு வீட்டில் அவர் வந்து கருப்பு பணம், அப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் போய் தானே சேர்ந்திருப்பாரு. அவர் 3 தடவை 3 பேச்சுவார்த்தை 3 சிட்டிங் பேசினார்ல செந்தில் பாலாஜி அண்ணாமலை அவர்கள்ட்ட. நீங்கள் திமுகவுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தாரோம், அடுத்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம திமுக ஆட்சி தான் வரப்போகுது, நான் தளபதி, அவர் சொன்னார் வார்த்தை, தளபதிகிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அமைச்சராக நீங்கள் இருக்கலாம், நல்ல ஒரு இதில் இருக்கலாம், இல்லைனா எம்பி ஆகி நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போகலாம், நீ எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, இல்லை எவ்வளோ பணம் வேணாலும் அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல. இப்போ சம்பாதிக்கணும், அதான் கொள்ளையடிக்கணும், சம்பாதிக்கணும்னு சொல்ல முடியாது, இதை கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இருந்தால் அவர் எதுக்கு பாஜகவுக்கு வர போறாருக்கு? 5 பைசா தேராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும்ல. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமில்ல. அவர் வந்த நோக்கமே என்னது? இந்த நாட்டுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர் பிரதமர் நரேந்திர மோடி அவர் கிடைச்சிருக்காரு. அவர் பாஜகவில் இருக்காரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துறாரு, கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருக்காரு. பாஜக ஆட்சி தான் இந்த நாட்டில் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நான் அந்த கட்சிக்கு வரேன் அப்படித்தானே சொல்லிட்டு வந்தார் அண்ணாமலை. இல்லை அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரியாக இருக்கும்போது ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடியவர் வந்து லஞ்சம் வாங்க முடியாதா? இல்லை அங்கே ஏதாவது பிஸ்னஸ் இதெல்லாம் வைக்க முடியாதா? எவ்வளவோ வச்சிருக்கலாமா? அந்த 10-9 வருஷத்துக்குள்ள அவர் நிறைய பல 100 கோடிகளை அவர் பல 1000 கோடி இல்லாட்டாலும் ஒரு பல 100 கோடிகளை அவர் வந்து சொத்து சேர்த்துருக்கலாமா கொள்ளையடிச்சு? ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காரா? எங்கேயாவது ஒரு தாத்தா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஏதாவது பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவுமே பண்ணலையே. அப்போ அப்பட்டமா எதுக்கு சொல்லணும்? ஒரு கருப்பு பணம் வந்தது, கருப்பு பணத்தை கொண்டு போய் அங்கே பதுக்குனாரு, கருப்பு பணம் திமுக காரன்ட்டு வாங்கினார் அவரு. கேலி கூத்தா இல்லையா? ஒரு முழுக்க வன்மம், இந்த வன்மத்தின் வெளிப்பாடு தான் இது. அதனால தான் இப்போ வந்து இப்போ யாரும் வெளியே பேசலைல்ல, அதனால அவர் வந்து யாருமே பேசாததுனால பாஜக மூத்த தலைவர்கள் யாரும் வாய் திறக்கலை. வழக்கம் போல் அப்படியே மயான அமைதியில் அது அண்ணாமலைக்கு தானே, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால இவரும் வந்து குளிர் விட்டு போச்சு, அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ அது கொஞ்சம் நெருக்கடி ஆகி போச்சுது இவருக்கு, குருமூர்த்திக்கு நெருக்கடி ஆகி போச்சு. அதனால எனக்குடைய நலம் விரும்பிகளுக்கு வந்து இப்போ இது சரியில்லை, ஒன்றும் இல்லை சார், நோட்டீஸ் அனுப்பிவிட்டாங்க, இது ஒரு சிக்கல் ஆகி போச்சு, இல்லாத தகவலை நீங்கள் வீடியோ போட்டு விட்டீங்க, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நெருக்கடி ஆகி போச்சுது. அது பிறகு சீச்சி இல்லை நான் அப்படி இல்லை, மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான், வேற இல்லை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சரிங்க, ஒன்று மட்டும் உண்மை, மறுபடியும் நான் சொல்கிறேன், அண்ணாமலை அதாவது அத்வானி அவர்கள் வந்து மிகப்பெரிய தலைவர் பாஜகவில். ஆனால் மோடிக்கு எதிராக அவர் நின்னார். அந்த பிரதமர் வேட்பாளராக 2014 மோடி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலையில் அவர் வந்து அதுக்கு எதிராக தான் நின்னார். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒதுங்கி நின்றுட்டார். அதே சமயத்தில் இன்னும் சில தலைவர்கள் வந்து மோடிக்கு எதிராக நின்னாங்க, அவங்க யாருமே இப்போ ஸ்க்ரீனில் இல்லை. அவங்க எல்லாம் 1-2 பேர் இறந்து போயிட்டாங்க, மிச்சம் சத்ருகன் சிங்கா அதில் முக்கியமான ஆள், இன்னும் நிறைய பேர் உண்டு அந்த லிஸ்ட்டில். அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, ஜஸ்வந்த் சிங்கா, யஸ்வந்த் சிங், இது தான் நிறைய பேர் அதில் உண்டு. இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு பாருங்கள், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக இங்கே களம் இறங்கின நீங்கள் இந்த காயத்ரி ரெகுராம்னு ஒரு அம்மா உண்டுல, அது இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் உண்டுல, இப்போ என்ன ஆனாருங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். எஸ்பி சேகர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக அவரே இதே மாதிரி தான், நான் வந்து எல்லாம் டெல்லி அரசியல் நேரடியாக நான் இங்கே எவனையும் நான் மதிக்கிறது இல்லைன்ட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அண்ணாமலைக்கு எதிராக எல்லாம் பண்ணார், அதோட அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். அதே மாதிரி திருச்சி சூர்யா சிவா, இவர் வந்து அன்னைக்கு நல்ல அழகாக ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஆளாக முகமாக அறியப்பட்டது அந்த அளவுக்கு. அப்படி வந்து திருச்சி சூர்யா அதாவது சிவாவுக்கு வந்து திமுக சிவாவுக்கு வந்து இப்படி ஒரு புத்திர பாக்கியம் இருக்கிறதே வெளியே தெரியாது. அது வெளியே தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரபலமாக ஆக்குனதே அண்ணாமலையினுடைய வெளிச்சத்தில், அவருடைய நிழலில் தான் அந்த ஆள் வந்து அந்த அளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பித்தா, கொண்டாடுனாங்க எல்லாரும், அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கார் அவர், செல்லா காசாயிப்பே கிடக்கிறாரு.
இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். மாரிதாஸ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல, இதுக்கு முன்னாடியே அந்த காயத்ரி ரகராம் வந்து அண்ணாமலைக்கு 5000 கோடி இருக்கு, 10,000 கோடி வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு நடந்துச்சு. அதே மாதிரி கிஷோர் கேசாமியே இந்த மாதிரி இன்னும் இல்லாததெல்லாம் சொல்லிட்டு நடந்துச்சு. சூர்யா சிவா வந்து தினம் அங்கே ஒரு 10,000 கோடி அண்ணாமலைக்கு இருக்கு, இங்கே ஒரு 20,000 கோடி இருக்கு, இங்கே ஒரு 5,000 கோடி இருக்கு, இப்படியெல்லாம் வந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் வந்து அவங்க திமுக தானே, சூர்யா சிவா திமுக தானே சார். அதை அப்படியே அந்த தகவலை கொண்டு போய் முதலமைச்சர் அவங்க அப்பா மூலமாக அவங்க அப்பா திமுகவில் முக்கிய தலைவராக இருக்கார், நேரவே கொண்டு போய் சேர்த்துட்டு உடனே ரைடு பண்ணி அப்படியே தூக்கிட்டே போயிடலாமா அண்ணாமலையே, அவ்வளோதானே உண்டு. அப்போ ஒன்றுமே பேஸ்லெஸ், இது எல்லாமே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இதில் பேக்கு, இது பொய் தகவல்களை வந்து வழக்கமாக திமுக பரப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை பரப்புறாங்க. ஒரு அண்ணாமலைக்கு எதிரான நபர்கள் எல்லாமே பரப்புறாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை இதை எதையுமே சட்டை பண்ணல, எதையுமே கண்டுக்கல. ஏன் அப்படின்னா, இதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு காலத்தை விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அவர் விரும்பலை. அரசியலில் இப்படி தான் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர். அதனால நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, மக்களுக்கு தெரியும் நான் யார் அப்படிங்கிறது தெரியும். உண்மையிலே ஏதாவது இருந்ததுன்னா நீ ஆதாரத்தை வெளியே போட போற, எதுவுமே இல்லைங்கும் போது மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து பேட்டி கொடுத்து அறிக்கை கொடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் கோர்ட்டுக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு என்னுடைய நேரத்தை, என்னுடைய முயற்சி, என்னுடைய பிஜேபியை வளர்க்கணும், பிஜேபி ஆட்சியில் உட்கார வைக்கணுங்கிற அந்த செயல் திட்டத்தை வந்து என்னுடைய நேரத்தெல்லாம் இந்த பக்கமாக திருப்பி விடணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதுக்கு எதுவுமே பதில் சொல்றதே இல்லை. மாரிதாஸுக்கும் சொல்லலை, யாருக்குமே சொல்ல மாட்டார். அவர் என்ன வேணா அவரை பற்றி பேசிட்டு போங்க, கண்டுக்கவே மாட்டார். பிஜேபிக்கு உள்ளால இருக்க தலைவர்கள் சொன்னாலும் அவர் ஏன் எதுக்குன்னு கேட்டது கிடையாது இது வரைக்கும். பிஜேபியிலேருந்து வெளியே போனவங்க சொன்னாலும் கேட்டுக்கிறது கிடையாது, எதிராக இருக்கக்கூடியவங்க சொன்னாலும் கண்டுக்கிறது கிடையாது அவர். அதான் அவருடைய நிலைப்பாடு. காரணம் இதுதான். இதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வந்து போகக்கூடிய பாதை கரெக்டாக இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் கரெக்டாக, சிந்தனைகள் கரெக்டாக இருக்குது, செயல் கரெக்டாக இருக்குது, நோக்கம் கரெக்டாக இருக்குது. அதனால் சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருப்போம்னு போகிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக தமிழக பாஜகவிலேருந்து கொம்பு சீட்டு தெரிஞ்ச கோஷ்டிகள்லாம் இன்னைக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு சிலரை நினச்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், காணாமல் போயிடுவாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த மாதிரியான பல தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.